இப்போது அடுத்த கட்டத்துக்கு போவோம். பிரம்மாண்டமான மெட்ராஸ் மாகாணம் இந்திய மன்னருக்குள் இருந்த ஒற்றுமையை கம்பெனி தாங்களுக்கு ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. கர்நாடக போர்கள், பிளாசி போர், பக்சர் போர், ஆங்கிலேய மைசூர் போர்கள், ஆங்கிலேயோ மராத்திய போர்கள்னு தொடர்ச்சியாக இராணுவ தாக்குதல் மூலமாக ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் ஆங்கிலேயர்கள் தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. 1805 அவங்களோட நிர்வாக வசதிக்காக இந்தியாவை வங்காளம், பம்பாய், மெட்ராஸ் 3 மாகாணங்களாக பிரித்தாங்க. அதில் 1684 உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் மாகாணத்து சைஸ் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 1,97,000 சதுர மைல்கள். யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு கலாச்சார அடிப்படையில் உருவான இயற்கையான எல்லை கிடையாது. முற்றிலும் அவங்களோட அதிகாரத்துக்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட எல்லை. இந்த மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளே எந்த பகுதிக்கு வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவோட மலபார் பகுதி, பெல்லேரி மற்றும் தனாஷ் கனடா, தெற்கு ஒடிஷா, ஏன் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கூட இதில் தான் இருந்துச்சு. முற்றிலும் மாறுபட்ட மொழிகள், கலாச்சாரங்கள் கொண்டு மக்கள்களை இப்படி இயற்கையாக முரணாக ஒன்று சேர்த்தால் பிற்காலத்தில் வந்த மொழிவாரி போராட்டங்களுக்கு ஒரு பெரிய விதையாக அமைஞ்சது.